அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விபூதி குங்குமம் வைத்து எடுத்துக்கொள்வது, அதை தினமும் வைத்து கொண்டு வருவது. அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி, அஷ்டம சனியின் பாதி. தினமும் விடாமல் உடற்பயிற்சி செய்து கொள்வது கண்டிப்பாக முக்கியம். மரண பயம் நீங்கும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதத்திலிருந்து குருவின் பார்வை பிறகு அனுகூலங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல், பண கஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சுபவிரயம், வீடுக்கு இன்டீரியர், வீட்டில் நல்ல வேலையாட்கள் இல்லை, இந்த வேலையாட்களால் எனக்கு தொந்தரவு, தொழிலில் தொந்தரவு, நல்ல வேலையாட்களை நான் நம்புகிறேன், அவர்கள் எனக்கு சரியில்லை என்றாலும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்களை தாங்கக்கூடியவர்கள், நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அற்புதமான உறவு முறையில் நல்ல வேலையாட்கள் கிடைப்பதெல்லாம் அனுகூலம் அமைப்பு ஏற்படும். அரசியலில் திடீர் செல்வாக்கு பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தேகாரக்கத்தில் ஹார்மோன் குறைபாடுகள், கழுத்து பகுதிகள், சளி தொந்தரவுகள் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். உடற்பயிற்சி கண்டிப்பாக சுகர் பிபியை உங்கள் கண்ட்ரோலில் வைத்து கொள்வது அர்த்தாசிரம சனியில் மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். கோளற்பதிகம் கண்டிப்பாக பராப வருடத்திலும் பிளவுங்கு வருடத்திலும் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் அல்லது கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள். ஏனென்றால் ராகு மாற்றம், கேது மாற்றம் வரக்கூடிய டிசம்பரில் 2/8 வருவதனால் கொஞ்சம் பார்த்து கொள்வதும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கால் பகுதிகளுக்கு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.